வெல்கம் டு தீபு கிச்சன். என்னடா ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, விநாயகர் சதுர்த்திக்கு எடுத்து வச்ச ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பண்ணியிருக்கேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம பஞ்சாமிர்தம் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட்டில் இருந்துச்சுன்னா செம்ம சூப்பர். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணலாம். இது பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படி ஒரு ரெசிபி தான். நம்ம ஒவ்வொரு டைமும் பூஜைக்கு வந்து ஃப்ரூட்ஸ் வாங்குவோங்க, ஆனால் அதை வந்து கரெக்டாக சாப்பிடுவோன்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. இன்னும் அப்புறம் சாப்பிட்டுக்கலாம், இல்லை ஜூஸ் போடலாம், இப்படி வச்சு அது காய வச்சு அது கீழே தான் கொட்டுவோம். இனிமேல் அந்த மாதிரி பண்ணாதீங்க. இந்த மாதிரி நீங்கள் இதுக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ரூட்ஸ்லாம் வாங்க வேணாம். நீங்கள் பூஜைக்கு என்ன ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கீங்களோ அந்த ஃப்ரூட்ஸை வச்சு மட்டும் இதை நீங்கள் ட்ரை பண்ணால் போதும். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் 3 வாழைப்பழம், 2 ஆப்பிள், 2 மாதுளம்பழம், பேரிக்காய் இருந்துச்சு ஆனால் நான் போடலைங்க. 3 வாழைப்பழத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். வாழைப்பழம் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஃப்ரூட்ஸ் தான். அதை வந்து யாருமே மிஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியில் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆப்பிளை வந்து நான் தோல் நீக்கலை, அப்படியே கட் பண்ணி குட்டி குட்டியாக சேர்த்துக்கிட்டேன். ஆப்பிளில் வந்து நிறைய நியூட்ரிஷன் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இதில் வந்து விட்டமின் சி, ஃபைபர், வயிறு ஃபில்லாகவும் இருக்குங்க ஆப்பிள் சாப்பிட்டா. ஸோ டயட்டில் இருந்தீங்கன்னா ஆப்பிள் கூட நீங்கள் டெய்லி ஒன்று எடுத்துக்கோங்க. பூஜைக்கு தான் ஃப்ரூட்ஸ் வாங்கணும் இல்லைங்க, நம்மளால் எப்போ முடியுதோ அப்போல்லாம் நம்ம ஃப்ரூட்ஸ் வாங்கினா தான் நம்ம வாங்குறத பார்த்து பசங்களும் அந்த பழக்கத்தை கொண்டு வருவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாதுளம்பழம் உரிச்சு எடுத்துக்கிட்டேன், 2 மாதுளம்பழத்தை. பேரிக்காய் வந்து நான் சேர்க்கலைங்க. இப்போ ஆப்பிள், மாதுளை, 1/4 கப்பு ஓட்ஸு, நம்ம வெட்டி வச்ச 3 வாழைப்பழம், அதோடு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பொரி, அதோடு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப்பு துருவிய தேங்காய்ங்க. இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம கடாயை வச்சிடலாங்க. இப்போ 2 ஸ்பூன் வந்து நெய் சேர்க்கணுங்க. 2 ஸ்பூன் தாங்க சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூனுக்கு மேலே வந்து சேர்க்க வேணாங்க. ஏன்னா சாப்பிடும்போது ஸ்வீட் வந்து கொஞ்சம் திகட்டக்கூடாது, அதனால நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இப்போ வந்து 3/4 கப்பு வெல்லங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சிங்கன்னா வெல்லம் வந்து நல்லா உருகிடும். ஸ்வீட்டை நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்போயுமே ஃப்ரூட்ஸ் வாங்கினா இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. இப்போ நம்ம வந்து வெல்லம் உருகிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்ச வாழைப்பழத்தை சேர்த்து நல்லா வெல்லத்தோடு மிக்ஸ் பண்ணிடலாங்க. வெல்லமும் வாழைப்பழமும் சேரும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. எல்லா ஃப்ரூட்ஸும் மிக்ஸ் பண்ணுறனால எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் தாங்க சேர்த்துருக்கேன். இதோட 1/4 கப்பு நம்ம வந்து ஓட்ஸ் எடுத்து வச்சோங்க, அதை வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸ்வீட்டை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காண்டி தாங்க நான் ஓட்ஸ் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதோடு பார்த்திங்கன்னா ஆப்பிள், மாதுளையும் நம்ம கட் பண்ணி வச்சது அதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷம் கழித்து கொஞ்சமாக பொரிங்க, ஒரு கை பொரி போட்டால் போதும். அதுவும் வந்து வெல்லத்தில் ஊறும்போது இன்னும் டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம சேர்த்து அவ்வளோ அந்த ஓட்ஸும் வந்து இந்த சர்க்கரையை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம துருவி வச்ச தேங்காய், 1/2 மூடி தேங்காயை சேர்க்கணுங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளுங்க. இனிமேல் நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரூட்ஸை வந்து இந்த மாதிரி ஸ்வீட் ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருமே பாராட்டுங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது சேர்க்கும்போது நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அந்த பாத்திரத்தில் இருக்க ஹீட்டே போதுங்க, அதுவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நம்ம பஞ்சாமிர்தம் டேஸ்ட்டில் ஒரு ஃப்ரூட்ஸ் மிக்ஸ் ஸ்வீட் ரெசிபி ரெடிங்க. நீங்கள் வாழை இலையோட இந்த அப்பளத்தை வச்சு சாப்பிடும்போது செம்ம சூப்பராக இருக்குங்க. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் தீபு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பாய்.